அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தைப்பூச வழிபாடு நான் எப்படி செஞ்சேன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம்னா தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த நாளில் விரதம் இருக்கலாம். உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. இந்த தைப்பூச திருநாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் முருக பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான நேர்த்திக்கடன் செய்வாங்க. அது காவடி எடுக்கிறது, பால் குடம் சுமக்கிறது, அலகு குத்தியும் பாத யாத்திரையாகவும் போய் முருகப்பெருமானுக்கு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அப்படி எந்த எதுவும் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. நானும் அப்படிதாங்க இந்த வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்தேன். முருகப்பெருமானுக்கு நாம் எளிமையான வழிபாடுகளை செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார். அதுபோல தான் நானும் எளிமையான வழிபாடு செஞ்சேன். தைப்பூசத்துக்கு முந்தின நாளே வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம், பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டேன். தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எழுந்து 6 to 7 செவ்வாய் ஓரையில் வெற்றி தீபம் ஏற்றலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை. அப்புறம் முருகப்பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சிட்டேன் அவரை. ஒரு மனையில் ஷட்கோண கோலம் போட்டு மேலே 6 தீபம் ஏற்றலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது போலவே 6 நெய் தீபம் ஏற்றிட்டேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக பாலும் பழமும் வச்சு சாமியை கும்பிட்டேன். நான் இந்த தைப்பூசத்தில் ஒருவேளை உணவு உட்கொள்ளாமல் ஒருவேளை விரதம் இருந்து இந்த முருகரை வழிபட்டு நெய்வேத்தியம் படைத்து அவருக்கு வழிபாடு செய்தேன். பிறகு என்கிட்ட ஒரு சின்ன வேல் இருந்தது. வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம்ட்டு ரெடி பண்ணி 3 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சேன். பால், சந்தனம் எல்லாத்தையும் வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் செய்தேன். பிறகு முருகருக்கு உரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம், முருகருடைய 108 போற்றிகள், வேல்மாறல் எல்லாம் படிச்சுட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கினேன். அப்புறம் மத்தியானம் 1 to 2 செவ்வாய் ஓரை டைமில் வெற்றிலை தீபம் ஏற்றலான்ட்டு நினச்சிட்டு அந்த டைமில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். வெற்றிலை தீபம் ஏற்றினால் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். நானும் என்னுடைய ஒரு கோரிக்கையை வச்சு தான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த கோரிக்கையும் நிறைவேறும் உள்ளது. கூடிய சீக்கிரம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு நான் உங்களுக்கு அந்த நியூஸை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சாயந்தரம் போல் கோவிலுக்கு சென்று முருகரை வழிபட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படித்தான் என்னோட தைப்பூச விரதம் முடிஞ்சது. உங்களுக்கு தைப்பூச விரதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.